ஹலோ வணக்கம். யார்யா இந்த பிஸ்மி? அவர் சினிமா விமர்சகர் தானே? சினிமா விமர்சகர்னா சினிமா கொல்றவங்கன்னு அர்த்தமா? அவர் அந்த சினிமா விமர்சனம் பண்ணித்தானே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் உட்கார்ற கிளையே வெட்டுற மாதிரி அந்த சினிமாவே கொல்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா இது எங்கே போய் முடியும்? அது இல்லாமல் ரசிகர்கள் எல்லாம் போட்டு முட்டாள்னு திட்டுறது, இவ்வளோ பெரிய புத்திசாலி இவர் பண்ணுறது நல்ல விஷயங்களா? யோசிக்க வேணாமா? இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படம் இறங்கின உடனே போய் பார்த்துட்டு இவர் ஏதோ டார்கெட் வச்ச மாதிரி படம் நல்லா இல்லைன்னு 10-12 ஸ்டுடியோவுக்கு போய் இருந்து பேட்டி கொடுத்து, சினிமா நல்லா இல்லை, யாரும் தியேட்டருக்கு போகாதீங்க, அது சுத்த வேஸ்ட்டு, மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தையே காலி பண்ண பார்க்குறாங்க. இவருக்கு என்ன விரோதமோ, யாரு கூட விரோதமோ, அதுக்குன்ட்டு ஒரு படத்தையே காலி பண்ண அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்க, இது எல்லாம் யோசிக்கக்கூடிய புத்தி இவருக்கு கிடையாதா? அப்போ யார் முட்டாள்? ரசிகர்கள் முட்டாளா, இவங்க முட்டாளா? டைரக்டர் சொல்லியிருந்தார், முன்னாடியே சொல்லியிருக்காரு மாஸ் படம்னு எதிர்பார்த்து வராதிங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மாசு வேணும்ன்ட்டு இவர் போய் உட்காருவாரா? மாசு இல்லைன்ட்டு வந்துடுவோம். இது எப்படி தெரியுமா இருக்குது? அம்மா கஞ்சியை வச்சுட்டு போயிருப்பாங்க, உப்பு இல்லைடா உப்பு போட்டு சாப்பிடுன்ட்டு. அதை போய் குடித்து பார்த்துட்டு உப்பு இல்லைன்னு கதற மாதிரி தானே இருக்குது. அப்போ என்ன சொல்லும்? உப்பை போட்டு திங்கினா நாயே அப்படின்னு தானே சொல்லுவோம்மா. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் மூவி, இதை அப்படி தான் பார்க்கணும். இது ஒரு கிளாசிக் மூவி, அது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு. இப்போ நேற்றுக்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க தொடங்கியிருக்காங்க, எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க. இது இவர் மட்டும் இப்படி சொன்னால் இது யாரை டார்கெட் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியலன்னு. இவர் வாழ்கிறதே இதை வச்சு தானே. அப்படி இருக்கும்போது இதை வீழ்த்தணும்னு முடிவு பண்ணி இறங்கிடுச்சுன்னா என்ன சொல்கிறது? அவருக்கு ஒரு மனசாட்சி கிடையாதா? அது அவங்க சுற்றி இருக்கிறவங்களே சொல்கிறாங்க பிஸ்மி ஒரு கேடுகட்ட மனுஷன்னு. இவங்க இதெல்லாம் பார்க்குறது கிடையாதா? இவங்க சொல்லலான்னா தியேட்டரை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு படத்தை சொல்லுங்கள். தியேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போதே இப்படி சொன்னால் 10 பேர் வர்றது கூட இல்லாமல் யாருக்கு நஷ்டம்? சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தானே நஷ்டம். இண்டஸ்ட்ரிக்கு நஷ்டம்னா யாருக்கு நஷ்டம்? அதை ஓட்டி பொழப்பு நடத்துகிற எல்லாருக்கும் அவருக்கும் தானே நஷ்டம்.